வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேர்லெஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 25வது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் இதோடைய விலை 50 ஸ்பிரிட் ஸ்டோனில் இருந்து ஆரம்பிக்குதுன்னு அவன் சொல்கிறான். 100 ஸ்பிரிட் ஸ்டோனு கொடுக்குறேன், நான் 150 கொடுக்குறேன், நான் 300 ஸ்பிரிட் ஸ்டோனு கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். 300 ஸ்பிரிட் ஸ்டோன் ஒரு தடம் 2 தடம் 3 தடம்னு சொல்லிட்டு இது முடிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்கிறான். நன்றின்னு அவன் சொல்கிறான். ட்ரூ ஃபயர் செய்யணும், இவருடைய நெத்திலையும் தைம்பு இருக்கு, இவர் யாரா இருக்க முடியும்னு குண்டன் சொல்றான். நான் லின், நான் பாவோசி டவுன்ல இருந்து வரேன், நான் முக்கியமான பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். லின் நெத்தில இருக்கிற தைம்பு அவன் சின்ன வயசா இருக்கிறப்ப காட் கேட் ரிலீம் பவர் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டதால வந்ததா நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். இந்த இடத்தோடைய வெளியில இருந்து உள்ள வரைக்கும் பாம்போடைய விஷம் இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த இடத்துல பாம்போடைய விஷமும் அதோடைய பல்லும் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இதை எனக்கு விட்டு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி லின் சொல்றான். அப்புறம் என்ன ஃபேங், நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்கன்னு யூ கலாய்க்கிறா. இல்ல யூ, நம்ம 2 பேரும் தான் நிறைய பணம் சம்பாதிச்சு இருக்கோம்னு ஃபேங் சொல்றான். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு யூ கேக்குறா. உண்மையிலே இதோட விலை இன்னும் அதிகமா வித்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல பேராசை படக்கூடாதுன்னு ஃபேங் சொல்றான். அந்த பொண்ணு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறா. அந்த பிளாக் பிளட் ஸ்னேக்கோடைய பல்ல எடுத்து லின் பாக்குறான். அடுத்த பொருளை எடுத்துக்கிட்டு வர ஃபேங்கோடைய கிண்ணத்தை காட்டுறாங்க. அது அவன் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்து மறைஞ்சு போயிடுது. ஃபேங் என்ன ஆயிடுச்சுன்னு யூ கேட்குறா. ஒன்றும் இல்லைன்னு ஃபேங் சொல்கிறான். அந்த ஸ்டீல் பிளேட்டை பார்த்துட்டு அவனுக்கு அந்த பிளேட்டில் இருந்து பவர் வந்ததை யோசிச்சு பார்க்குறான். இந்த உடைஞ்சு போன பொருள் ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாதுன்னு குண்டன் சொல்கிறான். உண்மையிலே இந்த அயன் பிளேட்டால் என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்புறம் எதுக்கு இதை விற்கிறீங்கன்னு குண்டன் பக்கத்தில் இருக்கிறவன் கேட்குறான். இந்த அயன் பிளேட் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு, அவங்க காட் கேட் ரிலிமே அடைஞ்சிருக்காங்க, இது அவங்களுடைய சீக்ரெட்டான இடத்துல இருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், இதில் என்னென்ன பவர் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அவ சொல்றா. அப்ப ஏன் அந்த பொருளுக்கு சொந்தக்கார வரலன்னு குண்டன் கேக்குறான். எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, எங்க குடும்பத்து மேல இருக்கிற நல்ல பேரை நாங்களே கெடுக்க விரும்ப மாட்டோம். இந்த மர்மமான அயன் பிளேட்டோட ஆரம்ப விலை 5 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன், யாருன்னா ஏழை எடுக்கிறீங்களான்னு அவ கேக்குறா. அது வேஸ்டாவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் உங்க அழகுக்காகவும் அது விலை கம்மியா இருக்கிறதுனால நானே வாங்கிக்கிறேன்னு ஃபேங் சொல்றான். 5 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன் ஒரு தடம் 2 தடம்னு அவ சொல்றா. வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தவன் 10ன்னு சொல்றான். யாருன்னா இதையால எடுத்தாங்களா, இப்ப எதுக்கு எங்களை தொந்தரவு செய்றீங்கன்னு யூ சொல்றா. கின் குடும்பத்தை சேர்ந்தனா 10 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோனுக்கு அதை எடுத்துக்கிறேன்னு அவன் சொல்றான். 15ன்னு ஃபேங் சொல்றான். நான் அவன் கூட போட்டி போடுறேன்டா சின்ன பையன்னு சொல்லிட்டு 30 ஸ்பிரிட் ஸ்டோன்னு அவன் சொல்றான். ஃபேங் 80 சொல்றான். 180 அப்படியே வெளியே ஏத்திக்கிட்டே போயிட்டு 420க்கு கொண்டுட்டு வந்துடுறானுங்க. கின் குடும்பத்தை சேர்ந்தவர் 420 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோனு கேட்டு இருக்கிறாரு. 420 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன் ஒரு தடம் 2 தடம்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் கின் உண்மையிலே பணக்காரரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். வெறும் அந்த அயன் பிளேட்டை 420 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்து வாங்குறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன், என்னால இதுக்கு மேல முடியாது, நான் இதை விட்டு கொடுத்துறேன்னு ஃபேங் சொல்றான். 500 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன் என்னோட தங்கச்சிக்காக சாட்டை வாங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன், அதை போய் இந்த இத்து போன மெட்டல்ல வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி டே உன்கிட்ட பணம் இல்லைன்னா ஏஞ்சி வெளியில போடான்னு அவன் சொல்றான். ஃபேங் கடுப்பாயிடுறான். யூ ஏஞ்சி நீ தாண்டா வெளியே ஏத்திக்கிட்டு போனேன்னு திட்டுறா. ஃபேங் உங்களுக்கு உண்மையிலே அந்த அயன் பிளேட்டு வேணாமான்னு கேட்கறா. எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தா ஒன்னு ஃபேங் சொல்றான். 100 வருஷம் பழமையான சாட்டை, இது ரொம்ப கடினமா இருக்கும், சாட்டையை யூஸ் பண்ணி சண்டை போடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும், இதோடைய ஆரம்ப விலை 30 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன்னு அவன் சொல்றா. யூ, இந்த சாட்டை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபேங் சொல்றான். ஃபேங் அப்பா எனக்கு வெறும் 10 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோனை மட்டும்தான் கொடுத்துருக்கிறாருன்னு யூ சொல்றா. கவலைப்படாத, நான் அதை உனக்கு வாங்கி தரேன்னு ஃபேங் சொல்றான். யூ ஹாப்பி ஆகிடுறா. 40 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன்னு வெள்ளை ட்ரெஸ்ஸுக்காரன் சொல்றான். 40 ஸ்பிரிட் ஸ்டோன் ஒரு தடம் 2 தடம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவன் ஏஞ்சி எல்லாரும் இங்க பாருங்க, நான் தான் யங் மாஸ்டர் பைசி சிட்டில இருந்து வரேன், இது என்னுடைய தங்கச்சிக்காக நான் வாங்க போறேன், தயவு செஞ்சு அதை எல்லாரும் எனக்காக விட்டு கொடுங்க, அதை நான் கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பைசி நகர்ல இருந்து வந்திருக்கான், இப்போதான் அவங்க குடும்பம் வேற வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த வயசுல அவன் 7th லெவல் எவன் கேட் ரிலிம்ல இருக்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி வெறும் அந்த அயன் பிளேட்டுக்காக அவன் அவ்வளவு ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுத்தானே, ஏன் இப்ப அவன்கிட்ட ஸ்பிரிட் ஸ்டோன் இல்லையான்னு குண்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபேங் வாயில கை வச்சு எடுத்துட்டு 90 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன்னு சொல்றான். டே சின்ன பையா, எனக்கே சவால் விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சான்னு அந்த வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்றான். நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரு, என்ன மாரி ஏஐ கிட்ட போய் நீங்க தோத்து போயிடுவீங்களான்னு ஃபேங் சொல்றான். கரெக்டா சொன்ன ஃபேங், எல்லாத்துலயும் நாங்க கலந்துக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு யூ சொல்றான். அவன் கடுப்பாக்கி அங்க இந்த டேபிள்
டேபிள உதைச்சிடுறான். மேனேஜர் அதை பிடிச்சி கீழே வச்சிடறான். நீங்க யக்ஷு குடும்பத்தோடைய எந்த இடத்துக்கு போனாலும் யக்ஷு குடும்பத்தோடைய ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீங்க என்ன வேற மாரி பார்க்க வேண்டியதா இருக்கும்னு மேனேஜர் சொல்றான். வாடா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரன் அங்கிருந்து கிளம்புறான். கவலைப்படாதீங்க, நீங்க இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவர் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க இந்த யக்ஷு ஃபேமிலி இடத்த விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அவன் உங்க கூட சண்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த சண்டையில எங்களால தலையிட முடியாதுன்னு மேனேஜர் சொல்றான். வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சீனை கட் பண்ணா ஃபேங்கும் யூவும் நின்னுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வரான். அதை அவங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அந்த பொருள்லாம் கீழே வைக்கிறான். உங்களுடைய பொருள்லாம் இங்கதான் இருக்கு, வேணும்னா நீங்க எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கன்னு மேனேஜர் சொல்றான். திருப்பி அதெல்லாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த சாட்டியை எடுத்து யூ கிட்ட கொடுக்குறான். அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். தம்பி, அந்த பிளாக் பிளட் ஸ்னேக்கோடைய பல்லு வித்தது நீங்க தானே அவன் சொல்றான். மேனேஜர் இப்படிதான் பொருள் விற்கிறவங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில சொல்றீங்களான்னு ஃபேங்க் கேட்கறான். இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மேனேஜர் சொல்றான். அதுக்கு அவன் சிரிச்சுட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், இதில் அவருடைய தப்பு எதுவுமே இல்லை, நான் தான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன்னு அவன் சொல்றான். நான் தான் அதை வித்தன்னு ஃபேங்க் கடுப்பா சொல்றான். அப்படின்னா பாம்போடைய பல்லு வித்த மாதிரி பாம்போடைய எலும்பும் என்கிட்ட வித்துரு, நான் இப்போ புதுசா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற பில்ஸுக்கு எனக்கு அதோடைய எலும்பு தேவைன்னு அவன் சொல்றான். எல்டர் அந்த பாம்பை சாவடிச்சதுக்கு அப்புறம் அதோடைய எலும்பை தூக்கி போட்டுட்டாருன்னு ஃபேங்க் சொல்றான். அது எந்த இடம்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஸ்பிரிட் ஸ்டோனை கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். பரவாயில்ல, நீங்க அதுக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதோட எலும்புலாம் அந்த இடத்துல இருக்குதான்னு எனக்கு தெரியலன்னு ஃபேங்க் சொல்றான். மேனேஜர் சைலண்டா சைட்ல வந்துடுறான். அது கிங்சன் மலையில இருக்கு, அதுக்கு இப்படி போனோம் அப்படி போகணும்னு ஃபேங்க் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நன்றி தம்பி, நான் உனக்கு நன்றி கடன் பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். வாழ்த்துக்கள் ஃபேங்க், இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது, அவர் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த விஷயமே எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு மேனேஜர் சொல்றான். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை முன்னாடி தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு ஃபேங்க் சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க. இந்த மாரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.